ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசிகி சேனல். நாம் இன்னைக்கு என்ன தெரியுங்களா செய்ய போகிறோம்? சூப்பரான டேஸ்டாக எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அப்போது நம்ம பாட்டி அம்மா எல்லாருமே செய்து கொடுத்தது இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதிகமாக தெரிய மாட்டுது. அது என்னன்னு பார்க்குறீங்களா? வெண்ணெய் புட்டு தாங்க செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்ணெய் புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டம்ளர் அளவு 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி எடுத்துட்டு ஒரு 4 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா நிறைய ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஜார் எடுத்துட்டு அதில் அரிசியை சேர்த்து லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைக்கிறது வந்து ரொம்பவும் நைஸாகவும் அரைக்காதீங்க, ரொம்பவும் கொரக்கொரப்பாக அரைக்காதீங்க. நம்ம ஒரு இட்லி மாவு எந்த திட்டத்துக்கு அரைப்போமோ அந்த திட்டத்துக்கு லைட்டாக கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸெல்லாம் கிடையாது, லைட்டாக கொரக்கொரப்பாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு தவை வச்சிங்க. நம்ம வைக்கிற பாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் அடி கனமாக கூட வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டா அடி பிடிக்காது. ஸோ இந்த சொம்பு அளவு 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காது. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டாலும் அடியில் போய் பிடிச்ச மாரி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எந்த அளவுக்கு கெட்டியாகிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஜீனியோ கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை அந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கிறோம். அந்த தேங்காவை நம்ம கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காய் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை செய்து கொடுத்த பாருங்கள், பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ அதை பார்க்கக்குள்ளேயே மறுபடியும் செய்து கொடுக்கணுன்ற எண்ணம் நமக்கே வரும். ஸோ நீங்களும் செய்து கொடுத்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.